ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனிடத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்கப் போகிறோம். அவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காணொளியிலே ஆங்காங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் ஆண்டவருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் நம்பிக்கையோடு, நாம் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் நாம் தேவனை ஆராதிக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் நமக்கு துணையாயிருந்து இதுவரையிலும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் ஆண்டவர் இனிமேலும் பாதுகாத்து ஆண்டவர் சுகத்தோடும் பத்திரத்தோடும் அவர் நடத்துவாராக. நம்ம எல்லாரும் இந்த ஆராதனை வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். குடும்பமாய் யாவரும் இணைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆயத்தத்தோடு ஜெபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் களிகூர்ந்து மகிழ்ந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை நாளை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம் குடும்பமாய் இணைந்து கர்த்தரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் நேச தந்தையே, இந்த வேளையில் நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த காணொளியிலே இணைந்து எங்களோடு தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருப்பதாக. இந்த ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே உணரட்டும். ஆண்டவரே, எங்கள் தேவனீர் எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஓ யூ ஆர் ஆம்னி பிரசன்ட். ஆமென். எல்லா இடங்களிலும் தேவன் நீர் நிறைந்திருக்கிறீர். இதோ உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய மகிமையை காண பண்ணும். ஒவ்வொருவரையும் உமது உற்சாக ஆவியினாலே நிரப்பும். ஆண்டவரே, பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள், ஜெப வேளைகள், உம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும் நேரங்கள் இவைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமாயிருப்பதாக. ஆண்டவர் அடியானையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோமா? பைபிள் எடுத்து அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடல் புஸ்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஆயத்தத்தோடு சபையில் நாம் எப்படி தேவனை ஆராதிப்போமோ அதே போல நீங்கள் இருக்கிற இடத்துல நம் ஆலயத்திற்குள்ள தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்து பயபக்தியோட ஒரு திருச்சபைக்குள்ள நம்மளை சுற்றி ஒருவேளை ஆட்கள் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை உற்று கவனிக்கிறது என்கிறதை நீங்கள் யாவரும் உணர்ந்து பயபக்தியோடு நம் தேவனுக்கு ஆராதனை செய்வோம். இடையிடையே வேறு வேறு வேலைகளுக்கு நீங்கள் எழுந்து அங்கங்கே போகாமல், வேறு எந்த கவனச்சிதறல்களும் வராமல், கதவுகள் எல்லாம் நீங்கள் லாக் பண்ணி ஒரு இடத்துல அமர்ந்து தேவனை பயபக்தியோடு நாம் ஆராதிக்க எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். பாதுகாப்பார், நெருக்கடியில் பதில் தருவார், ஆபத்திலே துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடார். இதுவரையிலும் ஆண்டவர் பாதுகாத்தார். நெருக்கடியில், ஆபத்தில் நாம் அதற்கு நன்றி சொல்லுவோம். அதே போல இன்னும் விசுவாசத்தோடு இன்னும் என்னை, என் குடும்பத்தையும் திருச்சபையும் ஆண்டவர் கைவிடார் என்று உறுதியோடு நாம் அவரை பாடி நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. சேர்ந்து பாடலாம். பாதுகாப்பார், நெருக்கடியில் பதில் தருவார், ஆபத்திலே பாதுகாப்பார், நெருக்கடியில் பதில் தருவார், ஆபத்திலே துணையாய் வருவார், உதவி செய்வார்,
துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடா 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 கைவிடா. பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தார் ஆபத்திலே. பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தார் ஆபத்திலே. துணையாய் வந்தார், உதவி செய்தார், துணையாய் வந்தார், உதவி செய்தார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா, துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா. நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார், நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடா கைவிடா. பாடுவோம் சேர்ந்து, கைவிடா கைவிடா. பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வந்தார், உதவி செய்தார். கைவிடா கைவிடா. சேர்ந்து பாடுவோமா? கைவிடா, நம்மை கைவிடா கைவிடா, உன்னை கைவிடா. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். அல்லேலூயா. மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து நடுங்கி கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். அல்லேலூயா. நாம் நம்பும் நம்முடைய தேவன், அவர் நமக்கு அடைக்கலமாகவும் நமக்கு பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். எனவே நாம் சேர்ந்து இந்த சரணத்தை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமா? பிரைஸ் எல்லாம். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடா கைவிடா. சேர்ந்து பாடலாமா? கைவிடா கைவிடா. ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரையே நம்பும் நாம் நிமிர்ந்து நிற்கின்றோம். கர்த்தரையே நம்பும் நாம்
நிமிர்ந்து நிற்கின்றோம். கைவிடா கைவிடா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தார் ஆபத்திலே. பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தார் ஆபத்திலே. துணையாய் வந்தார், உதவி செய்தார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடா கைவிடா. பாடுவோம். கைவிடா இயேசு, கைவிடா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதி சனம் மறந்தாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் உன்னை வெறுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்க துடிக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி அவரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரிவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிட உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரிவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரிவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைக்கலாம். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்தினார்.
வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பினால் வாழதான் வேண்டும் என்று வியாதியில் சுகம் தர உனக்கு ஒருவர் இருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழதான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். வரைந்திருக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறவர், நம்மை விசாரிக்க துடிக்கிற ஆண்டவர், நம்மை கைவிடாத நம்முடைய தேவன், நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்குண்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு பாடலை மட்டும் நாம் பாடி தேவனை ஆராதித்து நாம் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். இந்த நாட்களில் அதிகமாய் நம் ஆண்டோடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும். எலியா அந்த கையளவு மேகத்தை காண்கிற வரைக்கும் ஜெபத்தை விடவே இல்லை. யாக்கோபு போராடினார். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உங்களை விடுவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கதவுகள் திறக்கும் வரைக்கும் பவுலும் சீலாவும் சிறையில பாடி துதிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் அவருக்குள்ளே, பயம் இல்லை. சிங்கவாய கத்தர் கட்டி ஆண்டவர் விடுதலை தந்தார். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஒரு புதிய பாடல், நம்ம உங்களில் ஒரு சிலருக்கு இந்த பாடல் தெரியலாம். உங்களோடு கூட சேர்ந்து பாடல் மற்றவங்க உங்களோடு பாடுபடி உங்களை அன்போடு கற்றுக்கொண்டு பாட உங்களை அன்போடு கேட்கிறேன். கையளவு மேகம் காணுவர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணுவர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணுவர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம், கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். அடுமா எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கற்றுக்கொண்டு நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து ஹல்லேலூயா அவருடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு நாம் யாவரும் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.
பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். சேர்ந்து பாடலாமா? கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலை கற்றுக்கொண்டு பாடுவோம். தன்னந்தனியா தானியேல் போல சிங்கக்கவியில மாட்டிக்கிட்ட அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல. சிங்கவாய கட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேசத்துல சிங்கத்தை போல கட்சிக்கிற சிங்கத்தை போல தேசத்தை சுற்றி வளைத்திருக்கிற கொரோனாவுடைய கையில இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கொரோனாவின் வாயை கட்டி ஆமென் தேவன் நம்மை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து போய் தன்னந்தனியா தானியேல் போல சிங்கம் கேவியில மாட்டிக்கிட்டேன். தன்னந்தனியா தானியேல் போல சிங்கம் கேவியில மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல. சிங்கம் வாய கட்டிட்டீங்க. அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல. சிங்கம் வாய கட்டிட்டீங்க. கையளவு மேகம் கையளவு மேகம் காணுவ அப்பாவுமே விடவே மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி கையளவு மேகம் காணுவ அப்பாவுமே விடவே மாட்டேன். அவன் சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். பெருமழை இறைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விடவே மாட்டேன். ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் நம்முடைய வேத தியானத்தின் மூலம் தரிசனங்கள் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லி ஆண்டவரை நீர் எனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உங்களை விடுறதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களை விடுகிறதில்லை. நீர் எனக்கு வாக்கு கொடுத்ததை நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை கட்டி பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பாடுவோம். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் கையளவு மேகம் காணுவ அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யுவ உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையை திருச்சபையே அவன் நம்முடைய ஜெபம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடாப்பிடியாக அவரை பற்றிக் கொள்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையிலே சொன்னதை ஒன்றையும் அவரை அவர் தரையிலே விழவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்று நன்மையாய் திரும்புவதில்லை. அது தன்னை அனுப்பின காரியத்தை வாய்க்கும் செய்து
ஹalleluya. அவர் பொய்யுரையாத தேவன். ஆமென் ஹalleluya. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நம்ம எல்லாரும் அவரை சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அனந்தனியா தானியேல் போல சிங்கம் கவியில மாட்டிக்கிட்டேன். அனந்தனியா தானியேல் போல சிங்கம் கவியில மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல, சிங்கம் வாய கட்டிட்டீங்க. அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல, ஓ சிங்கம் வாய கட்டிட்டீங்க. ஆமென். சிங்கம் வாய கட்டிட்டீங்க. ஆமென். சிங்கம் வாய கட்டிட்டீங்க. கையளவு மேகம், ஆமென், கையளவு மேகம் காணுவர். ஓ அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யுவர். உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். எல்லாரும் ஹalleluya. கரங்களை தட்டி உங்க சமூகத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட மாட்டேன் ஆண்டவரே. ஓ அன்னைக்கு எலியா கையளவு மேகம் எழும்புகிற வரைக்கும் விடாப்பிடியான ஜெபம். இந்த நாட்கள்ல தேசத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற வரைக்கும், ஹalleluya, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளையும் நம்முடைய தேவன் அவிழ்க்கிற வரைக்கும், ஹalleluya, நம்மை சூழ்ந்திருக்கிற சிங்கங்களை போன்ற இந்த கொள்ளை நோய்கள் கொடிய தாக்குதலின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிற வரைக்கும், அவைகளை ஆண்டவர் கட்டி போடுற வரைக்கும், கொரோனாவின் வல்லமையை அதிகாரங்களை தேவன் கற்று வரைக்கும். ஓ நான் உம்மை விடுகிறதில்லை. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. ஓ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நீர் என்னை விடுவித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நீர் எனக்கு சொன்னதை செய்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என் தகப்பனே, என் தேவனே, நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. ஹalleluya. நல்லா இருக்கிற இடத்துல அப்படியே வாய் திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல. ஆமென். சபை திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹalleluya. இதுவரைக்கும் நம்மளை காத்தாரே நன்றி. பாதுகாத்தார் அல்லவோ நெருக்கடியில, பதில் தந்தார் அல்லவோ ஆபத்துல. நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லுங்க. ஆமே நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த உதவிக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆமென் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல துதிக்கிறோம். கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க. துதிக்கிறோம். ஒன்றாக ஒரு மனதோடு துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கரம் உயர்த்தி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீரே. நாமே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் அங்கே நீர் வாசம் பண்ணுவீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தி துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி
துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த நாளிலே நாங்க எல்லாரும் இணைந்து துதிக்கிறோம் அப்பா. நாங்க எல்லாரும் இணைந்து உங்களை அங்காங்கே நாங்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும், பல இடங்களில் இருந்து இந்த ஆண்டவரை ஆராதனையோடு இணைந்து பாடுகிற, துதிக்கிற, போற்றுகிற, ஆராதிக்கிற இந்த சத்தத்திற்கு எங்கள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆமென். எல்லா பிள்ளைகளையும் தொடுங்க, எல்லா பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. கஷ்டத்தோட இருக்கிறவங்க உண்டு, பயத்தோட இருக்கிறவங்க உண்டு, கலக்கத்தோட இருக்கிறவங்க உண்டு, தேவையோட இருக்கிறவங்க உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில இருந்து உங்களை நோக்கி கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ராஜா, உங்களுக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, ஒருவருடைய இருதயமும் யாருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு மறைவானது அல்ல, எல்லாம் உமக்கு தெரியும். எங்கள் தேவனின் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெப நேரத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி, என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கெஞ்சுகிற, மன்றாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஒரு மாற்றத்தை தருவதாக. பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளில் சிக்கினவர்கள் உண்டு ஆண்டவரே, அவர்களை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வேண்டும். பொருளாதாரத்துல ரொம்ப குறைவோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சரியான வியாபாரம் இல்ல, தொழில்கள்ல நஷ்டம், வேலை வாய்ப்புகள் இல்ல என்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு உதவி செய்யும், பிள்ளைகளை போஷித்தருளும், கடனில் இருந்து விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிகள், சரீரங்களில பலவீனங்கள் ஆண்டவரே, மனரீதியான போராட்டம் ஆண்டவரே, கால்கள்ல ஆண்டவரே, முழங்கால்கள்ல வலிகள் ஆண்டவரே, வேதனைகள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவரே, கால் வலியினால கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனரீதியாக ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிற குடும்பத்துல பல காரியங்களினால மன உளைச்சல் ஆண்டவரே, பிரிவினை சக்திகளின் போராட்டத்தினால சிக்கி போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இரவு நேரத்துல நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல், சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஸ்தோத்திரம், விடுவியும் ஆண்டவரே. குடி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அவைகளிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கி தவிக்கிற ஆண்டவரே, இந்த போதை வஸ்து என்கிற சிங்கத்திடம் சிக்கி தவிக்கிற ஆண்டவரே, அருமையான திருச்சபையின் பிள்ளைகளை, ஓ உம்முடைய ஜனத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவனீர் இந்த கட்டிலிருந்து விடுவிப்பீராக ஆண்டவரே, விடுவிப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளினால சரியாக படிக்க முடியாம இந்த ஆன்லைன் கிளாஸ்கள்ல ஆண்டவரே அதிக அளவில் அவர்கள் கவனத்தை செலுத்த முடியாம ஆண்டவரே மிகவும் சிரமப்படுகிற காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கஷ்டங்களை நீர் புரிந்திருக்கிறீங்க. இந்த நாட்கள் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்து நீண்ட நாட்கள் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவீராக. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அல்லவா. அற்புதத்தை செய்து ஆண்டவரே, திருமணத்திற்காக நீண்ட நாள் காத்திருக்கிற உமது பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கன்சீவா இருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. அவர்களுடைய டெலிவரி நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சரீரத்துல, கற்பத்துல ஆண்டவரே குறிப்பிட்ட காலத்துக்குரிய சரியான வளர்ச்சியை தேவன் தந்து பிரசவிக்கிற நேரத்துல சுகமாய் பிரசவிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனங்களிலே பயணம் பண்ணுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளிலே பணியாற்றுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகள் மேல இருப்பதாக. பேங்க்ல ஒர்க் பண்றவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. இன்னும் வெளியூர்களில் சென்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களை கண்ணோக்குவீராக. வியாபாரம் செய்கிறவர்கள் ஆண்டவரே, சிறு சிறு வேலைகளை செய்கிறவர்கள், சில வீடுகளில் போய் வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை நினைத்தருளுவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷமான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீடுகளிலே முடங்கி கிடக்கிறவர்களை நினைப்பீராக ஆண்டவரே. அவர்களை பொறுப்பெடுங்க. சுகர் பிரச்சனையினால ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்க, சுகமாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். கிருபை பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தை ஆசீர்வதித்து, கற்பத்தின் கனியை தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி தந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய வல்லமை ஆண்டவரே பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். குழந்தை பாக்கியத்தை தாரும், குழந்தை செல்வத்தை தாரும். கர்த்தர் மனம் இறங்குவீராக. எல்லா பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் விடுவீங்க ஆண்டவரே. யாரும் குடும்பங்களில் பின்மாற்றங்களில் போய்விடக்கூடாது. எல்லாருக்குள்ளே உற்சாக ஆவி, நல்ல ஜெப ஆவி, நல்ல பக்தி, நல்ல வேறு தியானம் ஆண்டவரே, பரிசுத்த சிந்தை இவைகளை தேவன் தந்து பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்கள்ல சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிறதான அநேக கொடூரமான செயல்கள், அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள், அதாவது குறிப்பிட்ட சிறு பெண் பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிற பெண் பிள்ளைகள் அதிகமாக இந்த நாட்களில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படுகிறத தொடர்ந்து நம்ம செய்திகளின் மூலமாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களில் வெளியில பகல் நேரத்தில் திருச்சிக்கு அருகில சும்மா குப்பை கொட்டுவதற்காக போன ஒரு சிறுமி, 14 வயது சிறுமி, அது எரிக்கப்பட்ட நிலைமையில, பாதி எரிக்கப்பட்ட நிலையில பிணமாக கிடந்ததை கேள்விப்பட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு சிறுமி கிணற்றுக்குள்ள முகத்திலெல்லாம் காயங்களோட கிணற்றுக்குள்ள இறந்து கிடந்ததை நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னால் ஒரு ஏரிக்குள்ள ஒரு பாப்பாவை அறந்தாங்கியில ஒரு ஏரிக்குள்ள ஒரு பாப்பாவை கொலை செய்து போட்டதை நம்ம பார்த்தோம். இப்படி எத்தனையோ இந்த இளம் சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய தேசத்துல கொடுமைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. நம்ம எல்லாரும் இணைந்து கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிறதான அந்த குற்ற செயல்கள் ஆண்டவரே, இதிலிருந்து ஆண்டவரே மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிட வேண்டும் ஐயா, கட்டளையிட வேண்டும் ஐயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு நீர் மனமிறங்கும் ஆண்டவரே. அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இது கடைசி காலம், கொடிய காலம். அன்றைக்கு எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னீர், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, ராமாவிலே குழந்தைகளுக்காக அதனுடைய தாய் அழுகிற அந்த கூக்குரல் கேட்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களிலே இதோ சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே நடந்து ஏறி வருகிற கொடும் செயல்கள் ஆண்டவரே, இன்னும் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் அநேகம். ஒருவேளை கொலை செய்யாவிட்டாலும் பாலியல் ரீதியாக ஆண்டவரை துன்பப்படுத்தப்பட்ட அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவர், இப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய தேசம் இன்னும் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாவங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே அநீதிகள் பெருகும் போது ஆண்டவரே, நோயின் தாக்கம் நிறுத்த முடியாமல் தொடர்ந்து பாவம் நடக்கிறதுனால ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால வாதையினால வீழ்கிறவர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது அப்பா.
ஆண்டவரே, பினகாஸ் போன்றவர்கள் எழும்ப வேண்டும், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும். ஆண்டவரே, நானும் எங்கள் திருச்சபையின் ஜனங்களும் வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட அருவருப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தேசத்தின் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் ஒரு பாவ உணர்வு வர வேண்டும். நாங்கள் செய்கிறது நியாயம் அல்ல, நாங்கள் செய்கிறது பாவம், குற்றம் எங்கள் மேல் சுமரும் என்கிறதான ஒரு உணர்வு இந்த நாளிலே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் வருவதாக ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் மனமிரங்க ஜெபிக்கிறோம், மனமிரங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்தின் சுத்திகரிப்புக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல மன்றாடுவோமா? ஆண்டவரே, எங்களையும் எங்கள் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்கள் ஜனங்களின் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களை உமது இரத்தத்தினால் கழுவும் கல்வாரியின் திரு இரத்தம் எங்கள் மேல் பாய்ந்து வருவதாக, எங்களை சுத்திகரிப்பதாக, எங்களை கழுவுவதாக. ஆம், ஒரு மாபெரும் சுத்திகரிப்பை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேசத்தில் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. விபச்சார வேசித்தன பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. மாந்திரீகம் பில்லிசூனிய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. போதை வஸ்துக்களின் அடிமைத்தனத்தினால் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. குற்றம் இல்லாத ரத்தம் சிந்துகிறதான அந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. திருடுகிற பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படட்டும். தாய் தகப்பன ஆண்டவரே மதியாமல் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகம், மனைவி ஆண்டவரே கணவனுக்கு செய்கிற துரோகம், இவைகளெல்லாம் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் மனமிரங்குவீராக, மனமிரங்குவீராக. பரிசுத்த சிந்தையை தாரும், ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படியே எல்லாரும் இந்த கொள்ளை நோய் நின்று கர்த்தர் தேசத்தை காக்கும்படி ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய் ஆகிய கொரோனா COVID-19 இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பாதுகாப்பீராக. ஏற்கனவே ஆண்டவரை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்யும் ஆண்டவரை. மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்களை இந்த நோயை நின்று ஆண்டவர் விடுவியும். அவர்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவர்களை விடுவித்து மீட்டு கொண்டு வாரும் ஆண்டவரே. இனி இந்த நோய்கள் பரவாமல் ஆண்டவரை தடுப்பீராக. ஆண்டவரை, பரவுதலின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரமாய் இது இறங்கு முகமாய் மாறும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே தடுத்து நிறுத்துவீராக. மிஞ்சி வராதபடி கட்டளையிடுவீராக. பரவாமல் இருக்க கட்டளையிடும். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும், எங்கள் ஜனங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனே, எங்களுக்காக மனதுருகுகிற தேவனே, கரம் நீட்டி அதிசயம் செய்யும். எங்களுக்கு இரக்கம் தாரும், எங்களுக்கு இரக்கம் தாரும். ஆமென். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவரும் எழுந்து நிற்போம். வேத புஸ்தகத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் எடுத்துக்கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். 114வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பக்கம் 743. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நானும் ஒரு வசனத்தை வாசிப்பேன். வாசிக்கும் போது நீங்கள் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 3வது நான் வாசிப்பேன். 4வது நீங்கள் வாசிக்கணும். ஆனால் 4வதும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களோடு கூட நானும் வாசிப்பேன். சேர்ந்து நம்ம அப்படி வாசிக்கலாம். 8 வசனங்களையும் வாசிக்கலாம். 114ஆம் சங்கீதம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. வாசிப்போம். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். வாசிப்போம். மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும்
குன்றுகளே, நீங்கள் ஆட்டு குட்டிகளைப் போலும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பதாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பதாகவும் அதிரு. சேர்ந்து வாசிக்கலாம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுது நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்போது நம் காணிக்கை செலுத்துகிற நேரம். நம்ம ஏற்கனவே இன்னைக்கு கற்றுக்கொண்ட அந்த பாடலை மறுபடியும் நம்ம பாடப்போகிறோம். இந்த பாடலினுடைய வரிகள் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த பாடலினுடைய வரிகளை நீங்கள் பார்த்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த அன்போடு கேட்கிறேன். கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர இந்த சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம், கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விடவே மாட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம், கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணுவர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர சமூகத்தை விட மாட்டேன். இந்த சமூகத்தை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்களும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நான் இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவனே, இதோ உமது சந்நிதியில் நம்முடைய பிள்ளைகள் பொருளாதார நெருக்கடியான நேரத்தில் நீர் போஷித்து வருகிறவைகளில் இருந்து உம்மை கனம் பண்ணும்படி நன்றியோடு அவர்கள் வேறு பிரித்து அவர்கள் செலுத்தின காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதியும். அவருடைய பிரயாசங்கள், அவருடைய உழைப்பின் பலன்கள் எல்லாவற்றுக்கும் உரிய பலனை தேவன் தந்து அவர்கள் கொண்டு வந்த படைத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். குறைவில்லாமல் நடத்தும். பஞ்சகாலம் முடிவு வரைக்கும் விதவையின் வீட்டை போஷித்து அவருடைய குடும்பத்தாரையும் போஷித்து மீதமெடுக்க உதவி செய்த ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தின் கனிகளிலே புசிக்கிற வரைக்கும் மன்னாவை பொழிந்தருளி வனாந்தரத்தில் போஷித்த ஆண்டவர், இதோ உடைய பிள்ளைகளை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இதோ பிறந்த நாள் திருமண நாளை இந்த வாரத்தில் காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்.
சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். மீண்டும் ஒரு புதிய வருடத்தை காண உதவி செய்தீரே. இது கடினமான காலம். இந்த காலத்திலும் தேவன் காத்து வந்தீர், இன்னும் காப்பீர். பாதுகாத்துக் கொள்ளும், சுகம் தாரும், வேலையடைத்துக் கொள்ளும், ஞானம் தாரும், பக்தி தாரும், கீழ்ப்படிதல் தாரும், பரிசுத்தம் தாரும், உண்மை தாரும், வைராக்கியம் தாரும். உமக்காக வாழ உதவி செய்யும். வழி தப்பி போக விடாதையும். ஆண்டவரே, இழுத்துக் கொள்வீராக. நான் உயர்த்தப்படும் போது என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அறைக்குள் அழைத்து செல்லும். உம்முடைய பிள்ளைகளும் அது பிரசனத்தில் மகிழ்ந்து களி கூறட்டும். என் தேவனில் வழி நடத்துவீராக. தூதர்களை அனுப்பும், பலத்தால் இடைக்கட்டும், சூழ்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். எல்லாரும் அப்படியே நம்ம அமர்ந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த வாரத்தில் இருந்து தொடர்ந்து தினந்தோறும் காலையில் நமக்கு ஒரு 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பல இடங்களில் இந்த 50 நாள் ஜெபத்தை வைத்திருக்கிறார்கள். இதே போல் நம்மளும் தினந்தோறும் காலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எனவே சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் காலையில் நேரலையின் மூலமாக இந்த காணொளியில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு இந்த ஜெபங்களில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான தலைப்புகளோடு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் இந்த யூடியூப் இருக்கிறவர்கள் நீங்கள் நம்முடைய சேனலை, ஆத்தூர் ஏஜி சர்ச் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று நீங்கள் அந்த பெல்லை நீங்கள் டச் பண்ணிங்களானால் நமக்கு காலையில் ப்ரேயர்கள் வரும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு அந்த லிங்குகளை அனுப்பி கொடுங்க. அவர்களும் நம்மோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நாம் ஒரு 50 நாட்கள் தொடர்ந்து நம் காலையில் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம், மற்ற நேரங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபங்களிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது இல்லாமல் இந்த நாட்களில் ஒரு 50 நாட்கள் நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். செய்தி வேளைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே ஆயத்தத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த தினத்தின் தியானத்திற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதில் தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பு. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். நடந்தது என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதில் முதலாவது நான் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை முதல்ல நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி பின்பு அதிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். பொதுவாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பாவம் செய்தபோது ஆண்டவர் அவர்களை அந்நியர்களிடம் அல்லது இஸ்ரவேலர் அல்லாத நபர்களிடம் ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார். அதற்கு பிற்பாடு அவர்கள் நெருக்கப்படும் போது, ஒருவேளை கானானியராலேயோ மீதியானியராலேயோ அல்லது பெலிஸ்தியராலேயோ அவங்க நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி அவங்க முறையிட்டாங்க. அப்படி முறையிடும் போது ஆண்டவர் மறுபடியும் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவர்கள் மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு இரட்சகர்களை எழுப்பி அவர்களுக்கு விரோதமாய் அது யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இப்படிப்பட்ட காரியங்களை நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் முழுவதிலும் நம்ம பார்க்கலாம். அதே போல் ஏகூத் இரட்சகனாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய விசாரணை செய்த பிறகு அவனுடைய காலத்துக்கு பிறகு 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. இப்படி மறுபடியும் அவங்க பொல்லாப்பானதை செய்கிறாங்க. செஞ்ச உடனே கானானின் ராஜாவாகிய யாபீனுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் விற்கப்படுகிறார்கள். இப்போ இந்த யாபீன் கானானியருடைய
சேனாபதியாக சிசரா என்பவன் இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அப்போ ஒரு நல்ல பெரிய படை. 20 வருஷம் கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க ஒடுக்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலைக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அந்த ஒடுக்கப்படுகிற அந்த அனுபவத்திலிருந்து, நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து, அந்த கஷ்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. அந்த முறையிடுதலை கேட்குறார் ஆண்டவர். கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் நியாய விசாரிப்பை செய்கிறது தெபொராள். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பெயர் தான் தெபொராள். இவங்க நியாய விசாரணை செய்கிறாங்க. இந்த நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த தெபொராள் நப்தலியில் உள்ள பாராக்கை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு இந்த சிசராவுக்கு எதிராக அல்லது யாபீனுக்கு எதிராக நீ போ என்று அவனை உற்சாகப்படுத்தி, நீ படைகளை ரெடி பண்ணிட்டு போன்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அனுப்புனா அவர் தனியாக போக மாட்டேங்கிறார். தனியாக போகாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட வந்தால் தான் நான் போவேன், இல்லாமல் நான் தனியாக போக மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி அடம் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே தெபொராள் சொல்கிறாங்க, நான் அப்படின்னா நிச்சயமாக நானும் கூட வருவேன், ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற அந்த மேன்மை உனக்கு கிடைக்காது, அதை ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லி அதே போல் இப்போது நப்தலி மனுஷரையும் செபுலோன் மனுஷரையும் கூட்டிட்டு 10,000 பேரோட தெபொராளும் பாராக்கும் இப்போ போகிறாங்க. போய் இந்த தாபோர் மலையில் அவங்க அங்கே போகும்போது சிசரா 900 இருப்பு ரதங்களோடு தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கிற ஜனங்களையும் புறஜாதிய பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கில் எல்லாரையும் கூட்டுறாங்க. கூட்டின உடனே இப்பொழுது தெபொரா சொல்கிறாங்க பாராக்கை பார்த்து, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, இதான் நாள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதே போல் அவன் எழும்பி சிசராவுக்கு எதிராக போகிறான். அங்கே பட்டை கற்குனால கர்த்தர் அவங்கள கலங்கடிக்கிறாரு. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடிடுறாரு. இப்போ பாராக் ரதங்களையும் சேனைகளையும் அங்கே இருந்த எல்லாரையும் அந்த ஆரோசேத் துரத்தி அவங்க சேனைகளை எல்லாம் பட்டய கருக்குனால விழ வைக்கிறாங்க. ஒருத்தர் கூட மீதியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ சிசரா மட்டும் கால்நடையாக வரார். கேனியனான ஏபேருடைய வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலாக இந்த ஏபேர் யாரு அப்படின்னு சொன்னால், மோசேயினுடைய மாமனாகிய ஓபாவின் புத்திரனாக இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து வந்தவங்க. இப்போ பிரிந்து வந்த இவங்களுக்கும் யாபீனுடைய வீட்டுக்கும் இடையில ஒரு நல்ல சமாதானம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இவங்க நமக்கு உதவியாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த சிசரா யாகேலுடைய வீட்டிற்கு வரான். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே எதிர்கொண்டு போய் அவரை வரவழைச்சி, நீங்கள் பயப்படாதுங்கன்னு சொல்லி அவங்கள தூங்க வச்சு அழகாக பெட்ஷீட்டை போட்டு கிளியராக மூடிட்டாங்க. மூடி இருக்கும்போது திடீர்னு தாகம் இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்தது, களைப்பு. அதில் தாகம் கேட்குறாரு, தண்ணி கொடுங்கன்ட்டு. தண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது தான் அவர் துருத்தியை எடுத்து அதிலிருந்து அவருக்கு பாலை ஊற்றி கொடுக்குறா. அவர் குடிச்சிட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டுறாங்க. போட்டால் இப்போ சொல்கிறாரு, நீ கூடார வாசலில் நின்று யாராவது இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல களைப்பில் நடந்து வந்ததுனால பாலையும் குடிச்சிட்டு அப்படியே நல்லா அசந்து தூங்கிட்டார். ரொம்ப களைப்பு, அந்த பயத்து நடுவில் ரொம்ப படபடப்போடு வந்திருப்பார் போல, படுத்து நல்லா தூங்கிட்டார். தூங்கின உடனே இந்த ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கூடாரங்களுக்கெல்லாம் ஒரு அந்த கம்பி இருக்கும், அந்த கம்பியை எடுத்து மெல்ல அவங்க கிட்ட நெத்தியில் வச்சு ஒரே அடியாக அடிச்சிட்டா. அடித்ததில் பார்த்தீங்கன்னா அது உருவி போய் தரையில் போய் புதஞ்சிருச்சின்னு போட்டிருக்கு. அப்போ இப்படி அடித்த உடனே இப்போ பாராக் சிசராவை பின்தொடர்ந்து வர்ற பாராக் வரார். வந்த உடனே அவரை கூப்பிட்டு, நீங்கள் தேடுற மனுஷனை நான் காமிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காமிச்சா அவர் செத்து கிடக்கிறாரு. இப்போ அவர் வீழ்ந்த உடனே யாபீன், கானானிய ராஜாவாகிய யாபீன் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்ந்து போக தொடங்கினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியர் மேலே ஓங்கிருச்சு. யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவங்களுடைய கை பலத்து கொண்டே இருந்தது. இதுதான் இங்கே சொல்லப்பட்ட அந்த சரித்திரம். இப்போ இதில் இருந்து நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, ஆவிக்குரிய ரீதியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம்.
பிரியமானவர்களே, இந்த யாகேல் என்பவள் ஒரு சாதாரணமான ஒரு குடிசையில ஒரு கூடாரத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். எங்கேயோ ஒரு இடத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது, சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே கூடாரத்தை போட்டு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அப்ப இந்த சாதாரணமான எளிமையான பெண் இடத்துல ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர இருக்கிறதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் இந்த பெண்ணோட கையில ஆண்டவர் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நம்ம நினைப்போம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 ஆண்டுகள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான இந்த யாபீன் அல்லது இந்த சிஸ்ராவுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு ஒரு சாதாரணமான கூடாரத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எளிமையான பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் யாருக்கு தெரியும்? இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, இந்த ஆத்தூர் பட்டணத்தினுடைய ரட்சிப்பு, இந்த தமிழ்நாட்டினுடைய ரட்சிப்பு, இந்த இந்திய தேசத்தினுடைய ரட்சிப்பு, நம்முடைய தேசத்தினுடைய எழுப்புதல் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய மனுஷன்ட்ட இருந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, எளிமையான சாதாரணமான உங்களை கொண்டு என்ன கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, இந்த யாகேல் நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் இந்த யாகேலுக்கு கொடுக்கிற மேன்மை பாருங்க, அவளுடைய வீடை தேடி வருது. சிசரா பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது அல்லது அந்த யுத்த களத்தில் அங்கேயே மடிஞ்சிருக்க வேண்டியவர் பாருங்க, அந்த பேர், அந்த மேன்மை, அந்த ரட்சிப்பு இந்த யாகேலுடைய கையினால உண்டாக வேணும்னு சொல்லி கர்த்தர் பாருங்க இந்த சிசராவை யாகேலுடைய வீட்டுக்கு கொண்டு வரார். அல்லேலூயா. வீடு தேடி, மேன்மைய வீடு தேடி கொண்டு வரார். ரட்சிப்ப ஆண்டவர் வீடு தேடி கொண்டு வரார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் வீடை தேடி கொண்டு வரார். யாகேலுடைய வீடை தேடி கொண்டு வராரு. பிரியமானவர்களை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் மூலமாய் ஒரு ரட்சிப்பை, ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு கர்த்தர் இந்த காரியத்தை நம்மளை தேடி கொண்டு வந்து, அந்த மேன்மையை கர்த்தர் நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அதை நாம் நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தில் நாம் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். அதற்குரிய தாகம் நமக்குள்ளே இருப்பதாக. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இந்த யாகேல் கையில கொண்டு வந்து சிசராவை கொடுத்த உடனே பாருங்க, இந்த யாகேலுடைய மனசுல எத்தனை நாட்கள் இந்த பாரம் அவளை அழித்து கொண்டு இருந்ததுன்னு தெரியல. ஒரு சாதாரணமான பெண்ணு, ஒரு 900 ரதங்களை வச்சிருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு பெரிய படை தளபதிய, ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஒரு கூடார ஆணி எடுத்து அடிக்கிறா. நெத்தியில அடிக்கிறாள். நெத்தி போட்டுல அடிக்கிற அடி பாருங்க, தரையில போய், அது அவனுடைய தலைய உருவி போய் தரையில போய் புதஞ்சிச்சுன்னு சொல்ல. ஒரு லேடி, ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஒரு சுத்தியலை எடுத்து ஒரு ஆணியை தூக்கி அடிச்சு அடியில மண்டை அப்படி பொத்துட்டு போய் கீழே போய் என்ன செய்தான்? தரையில போய். அப்ப எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இந்த யாகேல் அடிச்சிருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்படின்னா இந்த 20 ஆண்டு காலம் இந்த ஜனங்களை இத்தனை பாடுபடுத்துற காரியத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு சிறுமைப்படுகிறாங்களேங்கிற அந்த பாரம் அவளுக்குள்ள அது ஒவ்வொரு நாளும் தாக்கி கொண்டு இருந்ததுனால அந்த பாரத்தின் விளைவுதான் தன்னிடத்துல கிடைச்ச அந்த சிசராவை அவள் கூடார ஆணினால போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களை, இன்னைக்கு நாம இப்படி யாரையும் ஆணி எடுத்தெல்லாம் நம்ம அடிக்க போறதில்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் தான் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு அந்த யாகேலுக்குள்ள இருந்த அந்த பாரம், பிரைஸ்லான், நம்முடைய ஜனங்கள் நம்முடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு சத்ருவினால படுற பாடுகளை, நம்ம தேசத்துல நம்முடைய ஜனங்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே. இன்னைக்கு உண்மையா அந்த பாரம் நமக்குள்ள, ஜனங்களை குறித்ததான அந்த பாரம் நமக்குள்ள வருமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம மூலமாய் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு எழுப்புதலை, ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை மூலமா இன்னைக்கு நீங்க குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க.
உங்க கூடாரங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவோ கவலைகள் இருக்குது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவோ கண்ணீரின் அனுபவங்கள் இருக்குது. சில பேர் குடும்பத்துல கணவனை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிலர் உங்க குடும்பங்கள்ல இன்னைக்கு பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிலர் பேர பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிலர் மனைவியை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. இன்னைக்கு குடும்பத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு கவலை, பெற்றோரை நினைச்சு கவலை, அவன் கணவனை நினைச்சு கவலை, இப்படி பல விதங்கள்ல இன்னைக்கு கவலையோடும் கண்ணீரோடும் துயரத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பொருளாதாரத்துல ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் திருமணம் பண்ணி வச்சும் பிள்ளைங்க நல்லா வாழலையேன்னு சொல்லி அதுல ஒரு பக்கம் மனக்கவலை. திருமணம் பண்ணி குழந்தை இல்லையே, அல்லது திருமணம் பண்ணி வச்சோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு பக்கம் கவலை, திருமணம் ஆகவில்லையே என்று கவலை, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலை, கல்யாணம் பண்ணி வச்சும் நல்லா வாழவில்லையே என்ற கவலை. ஒரு பக்கம் குடி போதைகளுக்கு அடிமையாகி கிடக்கிறதுனால வீட்டுல பிரச்சனைகளை சண்டைகளை உண்டு பண்றதுனால இது நிமித்தம் ஒரு பக்கம் கவலை. இப்படி பல விதங்களிலும் கவலையிலையும் கண்ணீர்லையும் துக்கத்திலையும் அமிழ்ந்து நீங்கள் ஒருவேளை உங்கள் கூடாரங்களில் இருக்கலாம். யாகலை போல எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிற உங்களை தேடி கர்த்தர் அளிக்கும் மேன்மை தேடி வருகிறது. ஆண்டவர் சிசராவை உங்களை தேடி அனுப்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல சிசராவை நீங்க மேற்கொள்கிறதுனால உங்களுடைய மனதிலும் எண்ணங்களிலும் போராடுகிற சத்துருவினுடைய ஆளுகைகளை ஆண்டவர் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் வைராக்கியம் கொண்டு சத்துருவை மேற்கொள்கிறதுனால, உங்களுக்கு எதிராய் வருகிறதான சூழ்நிலைகளை மேற்கொள்கிறதுனால ஆண்டவர் மாபெரும் ரட்சிப்பை எழுப்புதலை உங்க குடும்பங்களுக்குள்ள, நீங்க குடியிருக்கிற பகுதியில, உங்க கிராமங்களுக்குள்ள ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுடைய கைகள்ல தேடி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. பாருங்க, யாகேலுடைய கையில ஆண்டவர் தேடி கொண்டு வந்து கொடுக்கிறார். எங்கேயோ அவன் போன இடத்துல அவன் அந்த யுத்தத்துல கூட மடிஞ்சிருக்கலாம், ஆண்டவர் அங்க விடல. சிசராவை அவன் இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அவனை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெண்ணினுடைய கையில ஒப்படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தனக்கு இடத்துல வந்து அவனுக்கு பாலை கொடுத்து அவனை மூடி போட்டு பிரைஸ்ல கூடார ஆணினால அடிக்கிறார். இந்த இடத்துல தெபொராளும் பாராக்கும் பாடுற பாட்டை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, 24வது வசனத்துல, ஸ்திரீகளுக்குள் கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்துல வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தா. ராஜாக்களின் கிண்ணியில் அவன் இன்னும் வெண்ணெயை கூட என்ன செஞ்சாலும் சேர்த்தே கொடுத்திருக்கிறா. கொடுத்து தன் கையினால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அந்த போய் தர வரைக்கும் போய் பதிஞ்சு, தலையும் உடைஞ்சிருச்சு, தலை வரைக்கும் போய் தர பதிஞ்சிருச்சு. அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்தான். 900 இருப்பு ரதங்களை வச்சிருந்தவன் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திற்கு விரோதமாய், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய், குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களை ஜெயம் கொள்ளும் அந்த வல்லமைய கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் தந்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்நோக்கி அவைகளை சந்தித்து அவைகளை தேவ பலன் கொண்டு ஜபத்துல நின்று ஆவியின் நிறைவோட அபிஷேகத்துல நின்று அவைகளை ஜெயமெடுப்பதற்குரிய பலனை இந்த சத்தத்தை கேட்கிற உனக்குள்ள உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நானா யாருக்கு தெரியும்? ஆமென். ஒரு மாபெரும் ரட்சிப்பு ஒரு எளிமையான யாகேலுடைய கையில கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற நீங்கள், உங்களை கொண்டு ஆண்டவர் நம்முடைய பட்டணத்திற்கு, தேசத்திற்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை தருவார். உங்களுடைய முழங்கால் போதும், உங்களுடைய ஆவியின் நிறைவு போதும், நீங்கள் தேவனிடத்தில் பெற்ற தேவனுடைய வல்லமை போதும், உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு போதும், உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த ரட்சிப்பு போதும், உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற பலன் போதும். ஆமென். அந்த பலனை கொண்டு ஆண்டவர் பெரிய சிசராவையே வீழ தள்ளி
மடங்கடித்து ஒரு பெண்ணின் காலடியில மடிந்து விழ செய்த ஆண்டவர். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மீட்பை, ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எவ்வளோ பேசுறோம், எவ்வளோ சுவிசேஷத்தை சொல்றோம், என் பிள்ளைகளே ரட்சிக்கப்பட மாட்டேங்குது, என் தெரு ஜனங்கள் ஆண்டவரை அறிஞ்சிக்கிற மாட்டேங்கிறாங்களே, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை காண முடியாத நிலையில் இருக்கிறாங்களே, என்னைக்கு நடக்கும், இதெல்லாம் நடக்குமா என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன்னோடு கூட தேவன் இடைப்படுகிறார். சாதாரணமான எளிமையான யாகேலை பயன்படுத்தி இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்த நான், உன்னையும் நான் பயன்படுத்தி நீ குடியிருக்கிற பகுதிகளுக்கு, உன் பட்டணத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அங்க ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நப்தலியில உள்ள பாராக்க பார்த்து தெபொராள் சொல்றாங்க, நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு போ, நீ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நானு கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துல வர இழுத்து அவனை சிசராவை நான் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா, அதனால போன்னு சொல்றாரு. சொன்னா பாராக் சொல்றாரு, நான்லாம் தனியா போக மாட்டேன், என் கூட நீங்க வந்தாதான் என்ன செய்வேன், போவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்ம கூட யார் சப்போர்ட் நமக்கு வேணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருடைய சப்போர்ட் இருந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் மனிதர்களுடைய சப்போர்ட் வேணும்னு. மனித சப்போர்ட்டோட போய் ஒன்னையும் நம்ம வெற்றி காண முடியாது. பாராக்கு மனித சப்போர்ட்டை தேடினாரு, ஆனா அவருக்கு அந்த ஜெயத்தினுடைய மேன்மை கிடைக்கல. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு சொன்ன உடனே பாராக்கு கர்த்தர் என்ன அனுப்புறாரு, என்னுடைய கையில வர இழுத்து ஒப்பு கொடுப்பார்னு நம்பி அன்னைக்கு பாராக் போயிருந்திருப்பார்னா அந்த மேன்மை அன்னைக்கு பாராக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும் போது, அந்த ரட்சிப்பை நீங்க தேசத்துக்குள்ள, பட்டணத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க அதை அசட்டையா நினைக்காம, ஓ என்னாலெல்லாம் இது முடியாது, என் கூட யாராவது வந்தாதான் நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்காம, கர்த்தர் உங்களோடு பேசுவாரானா உங்களுடைய முழங்கால்களை முடக்கி தேவ பலத்துல நின்று கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, இன்னைக்கு தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுது, அந்த காரியங்களை உங்கள் பாரமாக எடுத்துக்கொண்டு வீறு கொண்டு நீங்கள் தேவனுக்காக எழும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அந்த மேன்மையை தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு பாராக்கு நான் போக முடியாது, என் கூட தெபொரா வந்தாதான் முடியும்னு சொன்னா, அதனால ஆண்டவர் தெபொரா கூட தான் போனாங்க. ஆனா அந்த மேன்மை பாராக்கு கிடைக்கல. ஆனா அங்க யாகேலுக்கு யாரும் இல்லை, தனியா தான் யாகேல் இருக்கிறாங்க. ஆனா யாகேலுக்கு ஒரு பாரம். பைசலா இன்னைக்கு அருமையாய் கர்த்தர் இந்த சிசராவை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார், இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று பார்த்து சத்துருவை முறியடித்து போட்டாள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் பட்டணத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற சத்துருவை, சூழ்நிலைகளை முறியடிக்க நீங்கள் போதும். உங்களோடு வேற யாரும் ஆட்கள் துணைக்கு வர வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் துணை நின்றால் போதும். ஆமேன். யாருக்கு தெரியும், இதோ உங்கள் மூலமாய் ஒரு மாபெரும் ரட்சிப்பு உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் பட்டணத்திற்கு, உங்கள் தேசத்திற்கு, நீங்கள் குடியிருக்கிற உங்கள் நாட்டிற்கு, ஆம் நமது தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை தேவன் நிச்சயமாய் தருவார். நாம் தேவனிடத்தில் கூக்குரல் இடுகிறோம் அல்லவா, நம்முடைய ஜனங்கள் கண்ணீரோடு அழுகிறார்கள் அல்லவா, முறையிடுகிறார்கள் அல்லவா, இழந்தவர்கள் மன்றாடுகிறார்கள் அல்லவா, நெருக்கப்படுகிறவர்கள் கதறுகிற சத்தம் தேவனுடைய சந்நிதிக்கு கேட்கிறது அல்லவா. தேவன் அந்த எழுப்புதலின் மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். எனவே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், பாரத்தோடு இருப்போம், ஆயத்தமாய் இருப்போம், ஜபம் பண்ணுவோம், அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம். தேசத்தின் விடுதலை நம்முடைய தரிசனமாய் இருக்கட்டும், தேசத்தின் எழுப்புதல் நமது தரிசனமாய் இருக்கட்டும், குடும்பத்தின் மீட்பு நமது தரிசனமாய் இருக்கட்டும், அது விசுவாசமாய் இருக்கட்டும். தேவன் நிச்சயமாய் என் மூலமாய் என் குடும்பத்திற்கு ஒரு மீட்பை தருவார். இது என் விசுவாசம், அது என் தரிசனம். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், சாதாரணமான ஒரு எஸ்தரை கொண்டு ஆண்டவர் அன்றைக்கு பெரிய யூத குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை அருளினார் அல்லவா. ஓ, ஏன் நீங்கள் அந்த எஸ்தராக இருக்க முடியாதா?
நிச்சயமாக சாதாரணமான யாகேலை கொண்டு 900 இருப்புரதங்களை உடைய சேனாபதிய ஒரு பெண் உடைய கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவள் காலடியிலே மடிந்து விழ செய்தார் அல்லவா? ஏன் அப்படிப்பட்ட யாகேலாக நீங்கள் ஏன் இருக்க முடியாது? தேவன் உங்களை பயன்படுத்துவார் என்றால் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலைக்குரிய வழியை கர்த்தர் உங்க காலடியில் உங்க வீடை தேடி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குரிய சிசரா இதோ உங்கள் வீடு தேடி வருகிறது. உங்கள் கைகளில் ஆண்டவர் உங்களை தேடி கொண்டு வந்து உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. நீ அதை மடங்கடித்து போடு. விசுவாசம் கொண்டு மடங்கடித்து போடு. தேவ பலன் கொண்டு மடங்கடித்து போடு. தேவ வல்லமை கொண்டு மடங்கடித்து போடு. இதோ உன் மூலமாய் ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறார். தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தான். ராஜாவின் கிண்ணியில வெண்ணெயையும் கொடுத்தாள். ஆனால் கர்த்தர் பிரைசலன் எதை கொடுத்தானாலும் ஆண்டவர் எப்படி ஆகிலும் என் ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று ஹல்லேலூயா தன்னை வைராக்கியப்படுத்தி கொண்டு சிசராவை மடங்கடித்தாள் யாகேல். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆமேன் ஜெயத்தை கர்த்தர் உனக்கு வரப்பண்ணுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். உன் இருதயம் ஆயத்தமாகட்டும். உலகத்து காரியங்களையே நினைச்சு அழுதது போதும். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நினைச்சு அழுதுனது புலம்பினதெல்லாம் போதும். யாகேலே, நீ சாதாரணமான ஆள் அல்ல. நீ கர்வாலி மரத்தண்டையில கூடாரத்தில் குடியிருக்கிற ஒரு சாதாரணமான ஆளாக உலகத்துக்கு தெரிஞ்சாலும் கர்த்தருடைய பார்வையில உன்னை கொண்டு சிசராவை மடங்கடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ சாதாரணமான ஆள் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற நபர். உனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கட்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவியின் நிறைவை கர்த்தர் பார்க்கட்டும். உனக்குள்ள இருக்கிற எழுப்புதலின் வாஞ்சையை கர்த்தர் பார்க்கட்டும். உனக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் தரிசனத்தை கர்த்தர் பார்க்கட்டும். உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. தேவனை மட்டும் நோக்கி பார். ஜெபம் பண்ணு. கர்த்தரை நோக்கி முறையிடு, மன்றாடு. தேவ அக்கினி உன்மேல் இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருகிறது. உன்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. மடங்கி கடந்த நாட்கள் போதும். எழும்பு, எழும்பு. உனக்கு வரவேண்டிய மேன்மையை பாராக்கை போல நீ இழந்து விடாத. அது வேற யார் பக்கமும் போயிடாம உனக்கு கர்த்தர் தர வேண்டிய மேன்மையை, உன்னை கொண்டு கர்த்தர் செய்யவிருக்கிற காரியத்தை நீ செஞ்சிடு. பாராக்கை போல அசட்டை பண்ணிடாதே. அது யாகேலுக்கு போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். அசட்டை பண்ணிவிடாதே. அர்ப்பணி. தேவனுக்கு காத்திரு. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.